ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சுவையான பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கருக விடாமல் சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பன்னீர் இதை விட சின்ன சைஸ் வேணுனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். ரொம்ப வெந்தாலும் ஹார்ட் ஆகிடும், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டிங்க்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதே ஆயிலே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நமக்கு ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். பட்டை ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயிலே இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம திட்டமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வேகும், அதனால தான் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதிலே மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். நம்மளுக்கு ஏற்கனவே அந்த ஆயிலே வேறு கொஞ்சம் காரம் இருக்கும், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே. கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பச்சை வாசனை நல்லா போகும். இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுருண்டி வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் 4 பெரிய தக்காளி, பழமான தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே அதுவே போதும். இப்போ தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே சுருண்டி வரணும். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக தான் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த மொத்த கிரேவிக்குமே சேர்த்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு நல்லா கொதி வருது, எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு. அப்போ தான் நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். நான் இந்த டைமில் 10 முந்திரியும் கொஞ்சமாக கசகசாவும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம முந்திரியும் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நமக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் கசகசாவும் ஆட் பண்ணக்குள்ளார ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கிரேவி நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம முந்திரி கசகசா எல்லாமே அரைச்சி ஊற்றி எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இது இப்போ நல்லா கொதி வரும்போது
நம்ம வேக வச்சுருக்கிற பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிட்ஸ் வெந்தாலுமே போதும். நல்லா கொதி வந்தாலுமே அந்த கிரேவியோட மசாலாவோட ஆட் ஆகிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.